அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளா, நம்மளுடைய அல்ஹீரா கல்வி குழுமத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரோம். இனி இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் அல்லாஹுவை அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் திங்கக்கிழமையில் நம்ம அகாடமியுடைய ஆசிரியை ஆலிமா ஃபாத்திமா நஸ்ரின் அவங்க அல்லாஹுடைய பெயர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டே வருவாங்க. அப்போது அல்லாஹுவை அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹுடைய பெயர்களின் மூலமாக நம்ம அல்லாஹுவை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளில் பலருக்கு அல்லாஹுடைய பெயர்கள் மனனமாக தெரியும். அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மனனம் பண்ணியிருப்போம். இதை பற்றி பொதுவாக நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் 7வது அத்தியாயத்துடைய சூரா அல் ஆராஃபுடைய 180வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹுவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றனர், அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் ஒரு நபிமொழி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முஸ்லீமில் இடம்பெற்றிருக்க நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் அல்லாஹுடைய பெயர்களை மனனமிடுறாங்களோ அவங்க இலகுவாக ஸ்வர்க்கத்துக்குள்ளே போவாங்க, அவங்க ஸ்வர்க்கத்தில் நுழைபவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு என்ன காரணங்களுக்காக நம்ம அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதாவது அல்லாஹுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லாஹுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இந்த வகுப்பை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒரு சின்ன சின்ன நினைவூட்டல். ஒவ்வொரு வாரமும் அல்லாஹுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதை மனனமிட்டால் தான் சொர்க்கம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே. அல்லாஹ் துவா கேட்கும் போது இந்த பெயரை சொல்லி அலையுங்கன்னு என்ன சொல்லிட்டானே. இதை தாண்டி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன நோக்கமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கும் அல்லாஹுக்கும் இடையே ஒரு இறுக்கமான ஒரு உறுதியான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனோட முக்கியமான ஒரு நோக்கமே. நமக்கும் அல்லாஹுக்கும் இடையே ஏன் பந்தம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்? இந்த உலகத்தில் யார் யார் கூடயோ நம்மளுடைய உறவை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறோமே. என்னோடய ஃப்ரெண்டு கூட, என்னுடைய தாய் தந்தை கூட, என்னுடைய கணவருடைய, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, என்னுடைய அண்டை வீட்டாரோட, இவங்க கூட எல்லாம் என்னுடைய உறவு சரியாக இருக்கணும்னு நினைக்கிற நாம், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள உறவு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு என்னைக்காவது நினச்சிருக்கோமா? அல்லது அந்த உறவு ஏன் தேவைனாது நினச்சிருக்கோமா? நாளை மறுமையில் யார் அல்லாஹுவை மிக அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னா, யார் இந்த உலகத்தில் தனக்கும் தன்னுடைய இறைவனுக்குமான உறவை உறுதியாக வச்சுக்கிட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் சகோதரிகளா நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்தெந்த மனிதர்கள் கூடயோ நம்மளுடைய உறவை சரிப்படுத்துகிறோமே. முதல்ல உறவு நம்ம எப்படி கொள்ளுவோம்? நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபரை வைக்கிறோம் அப்படின்னா அந்த நபரை பற்றி முழுக்க நம்ம தெரிஞ்சிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 90% தெரிஞ்சு வச்சுருப்போம். நண்பர்களாக இருந்தாலும், துணைகளாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், இல்லை நமக்கு ரொம்ப முக்கியமான மனிதராக இருந்தாலும் அவரை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உறவு இறுக்கமாக இருந்தால் தான் நாளைக்கு நம்ம சுவனத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அப்படின்னா அந்த ரப்புக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்குது? நம்ம ரப்பை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்? உங்களையும் என்னையும் படைத்தது அவன் தானே. நம்ம இந்த வடிவத்தில் இருக்கணும், நம்ம இந்த நிறத்தில் இருக்கணும், நம்ம இவர்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கணும், நம்ம இந்த பணி தான் செய்யணும், நம்ம ஒரு நாளைக்கு இதை தான் அடைய போகிறோம், நம்மளுடைய பிள்ளைகள் இவங்க தான், நம்ம இந்த நன்மை செய்ய போகிறோம் இல்லை இந்த தீமை செய்ய போகிறோம்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அணுவாக அறிஞ்சு வச்சுருக்கானே நம்மளுடைய இறைவன். நாம் நம்மளுடைய இறைவனை பற்றி என்ன அறிஞ்சு வச்சுருக்கோம்? யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவு பக்கத்தில் இருக்கா இல்லை எங்கேயோ தூரமாக இருக்கா? பல நேரங்கள் அல்லாஹ்வை நம்ம தூரத்தில் தான் வச்சுருக்கோம். இந்த உலக விஷயங்கள் வரும்போது இதில் மட்டும்தான் நம்ம மூழ்கி இருக்கோமே தவிர இந்த உலகத்தையும் அல்லாஹ்வையும் நம்ம தொடர்பு படுத்துகிறதே இல்லை. நமக்கு ஒரு தேவை வரும்போது இப்போ எங்கேயோ தூரமாக இருக்க என்னுடைய ரப்பை நான் கிட்டக்க கொண்டு வந்து வைக்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது என் ரப்பை நான் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு ஒரு மனக்கவலை ஏற்படும் போது என் ரப்பு என் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புகிறேன். அல்லது நான் வணக்க வழிபாடுகள் செய்யும்போது மட்டும் என் ரப்பை நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். மீதி நேரங்களில் அல்லாஹ்வும் இந்த உலகத்துக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலையில் நான் வாழ்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அந்த வாழ்க்கை நமக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவை வலுப்படுத்தாது. அப்போது இந்த உலகத்தில் நான் வாழுங்கிற ஒவ்வொரு நொடியும், நான் பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் எனக்கு இறைவனை நினைவுபடுத்தணும் அப்படின்னா இந்த அல்லாஹுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிறதின்
மூலமாக தான் அது நமக்கு அதை நினைவுபடுத்தும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு புதிதாக கட்டின ஒரு கட்டிடத்துக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டிடத்துக்குள்ளே போகிற நபர் ஒரு பிளம்பராக இருந்தால் அந்த கட்டிடத்துக்குள்ளே போகும்போதே அதனுடைய ப்ளம்பிங் வேலையெல்லாம் அவர் பார்ப்பார். அவர் ஒரு கார்பெண்டராக இருந்தால் அதை பற்றின விஷயங்களெல்லாம் அவர் நோட் பண்ணுவார். அவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தால் இல்லை ஒரு இன்டீரியர் டிசைனராக இருந்தால் உள்ளே போகும்போதே அந்த வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அப்போது எதனோட நம்ம தொடர்போடு இருக்கோமோ அந்த விஷயத்தை நோக்கி தான் நம்மளோட மூளை சிந்திக்கும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எப்பயுமே இறைவனோட தொடர்போடு இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தெரியுவான். இப்போ ஒரு இயற்கை பேரழிவை பார்க்கும்போது நமக்கு அல்லாஹுடைய பெயரில் ஒன்று ஞாபகம் வரும். யாவற்றையும் அடக்கி ஆள்பவன் இறைவன் தானே, அப்போ அவன் நாடுனா எதுனாலும் நடக்குமே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சின்ன விதையை பூமியில் நம்ம ஊண்டி வச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கு நம்ம தண்ணி மட்டும்தான் ஊற்றுறோம். அதை தவிர்த்து வேறு எந்த முயற்சியுமே செய்யலை. ஆனால் அது ஒரு முளைச்சி ஒரு செடியாவோ மரமாவோ வருதே. அப்போ இதெல்லாம் என்னுடைய இறைவனுடைய ஆற்றல்னு எனக்கு தோணும். நாளைக்கு நான் ஒரு பாவம் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா சுற்றி யாருமே இல்லாட்டியும் அல்லாஹ்வுக்கு ரக்கீபன் ஒரு பெயர் இருக்கே, யாவற்றையும் நன்கு பார்ப்பவன் ஒரு பெயர் இருக்கே. அப்போது யாருமே பார்க்காத ஒரு சூழலில் ஒரு தவறு நான் செஞ்சாலும் என்னுடைய இறைவன் அதை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். நாளைக்கு யாராவது ஒரு மனிதன் அன்பு கொடுக்கும்போதோ இல்லை அன்பை நம்மக்கிட்ட இருந்து பெறும்போதோ என்னுடைய இறைவன் இதைவிட அன்பானவன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். நாளைக்கு ஒரு மனிதன் எனக்கு பாவம் இழைச்சிட்டான், எனக்கு ஒரு அநீதம் செஞ்சிட்டானா அவனை நான் மன்னிக்கணும்னு தோணும்போது என்னுடைய இறைவன் அல் கஃபூராச்சே, அவன் எல்லாத்தையும் மன்னிக்கிறானே, அப்போ அவனுடைய அடிமைனா நானும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்கு வரும். அப்போது இறைவனை நம்ம வாழ்வோடு எப்போ தொடர்பு படுத்திக்க முடியும்னா எப்போ அல்லாஹுடைய பெயர்களை ஒவ்வொன்றையும் அணு அணுவாக ரசித்து நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையோட நம்மளுடைய ரப்பை தொடர்பு படுத்த முடியும். இமாம் இப்னு கையும் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆன்மாவிற்கு தன் படைப்பாளனை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட வேற என்ன பெரிய தேவையாக இருக்க முடியும்? அப்போது படைப்பாளனை அறிஞ்சிக்கிறது அல்லாஹுடைய பெயர்களை தவிர வேறு எதால் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல இமாம் இப்னு கையும் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய பெயர்களை மட்டும் ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அந்த பெயர்களின் மூலமாக தன்னுடைய இறைவன் யார் அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ்விற்கும் இடையே இருக்க திரை விலகிரும். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு உறுதியான பந்தம் ஏற்படும். அவனுடைய ஒவ்வொரு வழிபாடுகளும் ரொம்ப உயிரோட்டமாக மாறிடும். எப்படி உயிரோட்டமாக மாறும்னா அவன் இறைவனை காண்பது போலவே தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹுடைய பெயர்களை நம்ம அறிவது, சொர்க்கத்துக்கு போகிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், துவாவின் போது பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹுடைய பெயர்களை அறிவது நம்மளுடைய ஈமானோட டைரக்டாக சம்மந்தப்பட்டிருக்கு. அவனுடைய பெயர்களை அறிவதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் ஒரு தரத்திலிருந்து இன்னொரு தரத்துக்கு போகுது. இப்படி தான் அல்லாஹுடைய தூதரும் நபிமார்களும் சஹாபாக்களும் அல்லாஹுடைய பெயர்களை அறிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க ஒவ்வொரு பாவம் செஞ்சு, அதுவும் இஸ்லாத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்திற்காக இஸ்லாத்திற்கு அப்புறம் வருதி அழுதிருக்காங்க, என்னுடைய ரப்பு இதை மன்னிக்க மாட்டானா, ஏன்னா என்னுடைய ரப்புக்கு ஒரு பெயர் இருக்கே, எல்லாத்தையும் பதிவு செய்கிறேன் என் ரப்பு சொல்கிறானே, அது அவனுடைய தன்மையாக சொல்கிறானே, என்னுடைய தவறுகளை பதிவு செஞ்சுருப்பானே, என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்க மாட்டானா, மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அழுதுருக்காங்க. அப்போது அல்லாஹுவை பற்றி அவனுடைய பெயர்களை மூலமாக தெரிஞ்சுக்குவதன் மூலமாக நம்மளுடைய ஈமானை அது அதிகரிக்கும். நம்மளுடைய ஈமான் அதிகரிப்பதின் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே நிறைவேறும். அல்லாஹுவுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதும், அல்லாஹுவை அறிந்து கொள்வதும், அல்லாஹுவோடு நம்மளுடைய உறவை பலப்படுத்துவதும், இறைவனின் பெயர்களை உளப்பூர்வமாக உணர்வதின் மூலமாக தான் இருக்கும். அந்த உணர்தலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நினைவூட்டலினுடைய நோக்கமே. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக அல்லாஹுடைய பெயரை உணர்ந்து அவனை நெருங்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருளணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த நினைவூட்டலை துவங்குகிறோம். அல்லாஹ் எங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் கூலி கொடுக்க போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.